கனி 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 எங்க போயிட்டா இவ? எதுக்கு கத்துறீங்க? இங்கதானே இருக்கேன். என்னது நான் கத்துறேனா? என்ன இவளை கூப்பிட்டு கூப்பிட்டு தொண்டு தண்ணி வத்தி போச்சு எனக்கு. எங்க போயிருந்த? நான் சங்கி பார்க்க போயிருந்தேன். காலங்காத்தால அந்த சங்கி கூட என்ன வேலை உனக்கு? அது என்ன வேலையா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு என்ன வேணுமா? காலையில எந்திரிச்சது வந்து டீ குடிக்க உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு வந்து சங்கி கூட போய் பேசிக்கிட்டு இருக்க. பேர பாரு சங்கி சங்கின்ட்டு. ஒரு நாள் பாரு அந்த சங்கிக்கு நான் சங்கு உதறனா இல்லையான்ட்டு. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கங்க. இப்ப மட்டும் நீ மனுஷியாவா இருக்க? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல நான் வெளியே போறேன். போறதா இருந்தா போங்கலாம். அதே ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீ தானே சொன்ன இங்க வெளியே போகும்போது சொல்லிட்டு போகணும்ட்டு. ஆமா, என்னமோ நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்க மாதிரிதான். நான் இன்னும் நீ சொன்ன வேலை செய்யல. இந்தா சும்மா என் வாயை கலரிட்டு இருக்க கூடாது பாத்துக்கங்க. நான் என்ன கார்பரேஷன்ல வேலை பார்க்கேன் குப்பையை கலறதுக்கு? அப்போ என் வாய் என்ன குப்பையா? நான் இப்ப அப்படி சொன்னேன்? அதான் இப்ப சொன்னீங்கல்ல. இந்த பாரு, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. நீயா எதுவும் நினைச்சுக்காத. நான் இப்ப வெளியே போறேன். என்ன போ விடு. போங்கடி, சும்மா கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி தான் பேசிட்டு இருக்குது. ஏன் கலெக்டர் வேலை போக்குறவங்க தான் வெளியே போகணுமோ? மற்றவங்களும் வெளியே போக கூடாதோ? இந்தா ஏதாவது சொல்லிடுவேன், பேசாம போயிருங்க. சரி, மதியம் என்ன சாப்பாடு? ரசம் சாதம். ஏன் நேற்று ரசம் தாண்டி வச்ச? அதே ரசம் தான். கடவுளே, சத்திய சோதனை. என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லல. நீ என்ன செவிடா? எப்ப பார்த்தாலும் இது கேட்டாலும் இதை என்ன சொன்னீங்கன்னு கேட்டுக்கிட்டு. ஆமா, உன் தம்பி எங்க? ஆளே காணல. அவன் பாவம் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கான். அவனே ஒரு வெட்டிப்ப. அவனுக்கு என்ன வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கான்? அவன் ஒன்னும் வெட்டி பையன்ல, வேலை தேடிக்கிட்டு இருக்கான். கிடைச்சிரும், அப்புறம் பாருங்க. என்னத்த பார்க்க சொல்ற? என் தம்பி எப்படி ஜெயிலுக்கு போறான்னா? என் தம்பி எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? பின்ன என்ன, அவன் பண்ற திருட்டு வேலைக்கு அவன் கவர்மெண்ட் மாளிகைக்கு போறான்? தேவையில்லாம என் தம்பி பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் பேயாட்டம் ஆடிடும் பாத்துக்கங்க. நீ சும்மாவே பேய் மாதிரி தான் ஆடுவ. இது என்ன எனக்கு புதுசா? என்ன சொன்னீங்க? ஐயோ சந்திரமுகி, ஓடிட்டீங்களா? மத்தியானம் கொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன். ஜஸ்ட் எஸ்கேப். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு நான் அவ்வளவுதான். முருகா, என்னை காப்பாத்திட்டப்பா, என்னை காப்பாத்திட்ட. அண்ணே, ஏன் அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. என்னண்ணே, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. என்னடே, பொண்டாட்டிட்ட அடி வாங்காத குறையா ஓடி வந்திருக்கேன். நான் உனக்கு ஜாலியா தெரியுறேனா? என்னண்ணே, ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க? ஆமாப்பா, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். என் பொண்டாட்டி என்ன அப்படி பாத்துக்கிறா. தாங்குன்னு தாங்குறா பாத்துக்கோ. இப்ப கூட பாரு, நான் எந்திரிச்சதும் சுட சுட ஒரு காஃபி கொடுத்தா பாரு, அந்த டேஸ்ட் இன்னும் என் நாக்குல அப்படியே நிக்குது. ஐயோ, ரொம்ப நேரம் அப்படி நிக்க சொல்லாதீங்கண்ணே, கால் வலிக்க போகுது. கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க. இது ரொம்ப பழைய ஜோக்கு. நான் அப்புறம் வீட்டுக்கு போய் சிரிக்கேன். என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னேண்ணே, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் ஒன்னும் கோவப்படல. சரி சொல்லு. என்ன இருந்தாலும் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிதான். நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலிண்ணே. அது ஏதோ உண்மைதான். அண்ணே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. எனக்கு எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்காங்க. எனக்கு கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். சும்மாவா எல்லாரும் என்ன எல்லா கருத்து ஏழுமலைன்னு சொல்றாங்க? யாருன்னு அப்படி சொல்றது? இந்த பாரு, நான் என்ன சொன்னாலும் சரின்னு மட்டும் தான் சொல்லணும். யார் சொன்னா, எப்ப சொன்னா, எதுக்கு சொன்னான்னு கேள்விலாம் கேட்க கூடாது. புரிஞ்சதா? சரிண்ணே. இப்போ உனக்கு என்ன குழப்பம்? கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்னு தானே? ஆமாண்ணே. இதுல ஒரு குழப்பமும் வேணாம். நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அப்ப தாண்டா உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும், பிரகாசம் வரும். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா நம்ம வேற யார்கிட்ட கேட்டாலும் கல்யாணம் பண்ண வாழ்க்கை வீணா போயிடும், நாசமா போயிடும் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணனே தெரியலண்ணே. அவனு கிடக்குறானா கேன போயிடுவேன். கல்யாண வாழ்க்கைன்னா முன்ன பின்ன இருக்கதாண்டா செய்யும். அதுக்காக கல்யாணம் பண்ணாமலே இருக்க முடியுமா? இப்படியே இருந்தா எத்தனை வருஷம் தான் கல்யாணம் பண்ணாம தனியாவே இருப்ப சொல்லு பாப்போம். இப்ப என்னையே எடுத்துக்கோ.
நான் கல்யாணம் பண்ணி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. நீங்க ஒருத்தர் தானே சந்தோஷமா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கானுவன். ஆனா யாரும் வெளியே காட்டிக்க மாட்டேக்கானுவன். அது எதுக்குன்னு எனக்கே புரியல. அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கவா? கண்டிப்பா பண்ணிக்க. அப்புறம் பாரு உன் வாழ்க்கை எப்படி சக்க ஜோதியா எரியுது அப்படின்ட்டு. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அப்படி சொல்றா ஏன் சிங்க குட்டி? இப்பவே உன் மூஞ்சில கல்யாண கலை வந்துடா. சரிண்ணே, அப்ப நான் வரேன். நான் வீட்டுக்கு போய் கல்யாண வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். சரிடா தம்பி, போயிட்டு வா. ஐய், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். என்னம்மாமா வெட்டி உங்ககிட்ட ரொம்ப நேரமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான் போல. அது சரி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அக்கா என்னமோ திடீர்னு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. வேலை விஷயமா தான் வெளியே போலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி முருகரை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி சரி, முருகரை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். ஆமா, இன்னும் சொல்லவே இல்லையே வெட்டி உங்கள்கிட்ட என்னத்த பேசிக்கிட்டு இருந்தான்ட்டு. அது ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அதான் கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்ட்டு என்கிட்ட அறிவுரை கேட்டுட்டு போறான். அறிவுரையெல்லாம் அறிவு இருக்கிறவங்ககிட்ட தானே கேட்கணும். இலை, நீ என்ன நினைக்கங்கிறது எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? நான் ஒன்றும் நினைக்கலையே. நீ என்னை பத்தி உன் மைண்ட்ல என்னென்ன பேசணும்னு எனக்கு தெரிய வேண்டியமானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சரி, நீங்க அவன்கிட்ட என்ன சொன்னீங்க? ஓ அதுவா, நீ தைரியமா கல்யாணம் பண்ணு, அப்பதான் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்களே எங்க அக்காட்ட தினமும் செருப்படி வாங்கிட்டு இருக்கீங்க. பிறகு எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ண சொன்னீங்க அவனை? பாவம்ல அவன். என்னது பாவமா? நான் மட்டும் உங்க அக்காவை கட்டிக்கிட்டு கஷ்டப்படணும், அவன் மட்டும் சிங்களா சந்தோஷமா இருப்பானா? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் கஷ்டப்படட்டும். என்ன ஒரு நல்ல மனசு! உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நீங்கெல்லாம் இருக்கவே கூடாது. என்னது? இங்க இருக்க கூடாது, அமெரிக்கால இருக்க வேண்டியவருன்னு சொன்னேன். உனக்கு தெரியுது, உங்க அக்காவுக்கு தெரியுதா? தெரியும், கூலி சீக்கிரமே தெரியும். அதெல்லாம் ஓகே. நீ எப்ப கல்யாணம் பண்ண போற? பயாங்க. ஏய், என்னடா திடீர்னு மாமனை மரியாதை இல்லாம பேசிட்ட? பிறகு என்ன, நீ அக்காட்ட படுற கஷ்ட பார்த்துட்டும் நான் கல்யாணம் பண்றதுக்கு நான் என்ன லூசா? ஏய், எல்லா பொண்ணுங்களும் என்ன உங்க அக்கா மாதிரியா இருப்பாங்க? ரொம்ப நல்ல பொண்ணுங்களா இருக்காங்கடா. பெருவெதுக்கு அந்த பொண்ணுகளெல்லாம் விட்டுட்டு என் அக்காவை கல்யாணம் பண்ண? அந்த கொடுமை ஏன் கேட்க? உன் அக்காவை பார்த்த உடனே ஒரே லவ் சாய் போச்சோடா. அதனாலதான் நீ கவலையே படாத. நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். துறை எங்க போறீங்க? ஒரு வேலை இருக்கு, அதை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்ன வேலைன்னு எனக்கு தெரியும்டி. என்னைக்காவது ஒரு நாள் நீ உங்க அக்காட்ட மாட்ட போற, அவ உன்னை துடப்பக்கட்டையாலேயே வெளுக்க போறா. அதை நானும் பார்க்க போறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் ஏன்டா கவலைப்பட போறேன்? நான் பார்த்து சந்தோஷமா சிரிக்க தானே போறேன். நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நீங்களாம் இருக்கவே கூடாது. அதையும் பார்ப்போம். சரி, நான் கிளம்புறேன். நான் மட்டும் இங்க என்ன பண்ண போறேன்? நானும் கிளம்புறேன். முருகா, எல்லாத்தையும் காப்பாத்து. முதல்ல என்ன காப்பாத்து, என் பொண்டாட்டி இருந்து.